வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ரூபி. சின்ன டிப்பேரை மீன் வாங்கியிருக்கிறோம். இந்த மீன் தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். இன்றைக்கு மதிய நேர உணவு இந்த மீன் குழம்பு. இதை நாங்கள் முதல் கழுவி துப்புரவாக்க வேணும். இதெல்லாம் தூக்கிட்டு ரெடியாக இருக்குது. என்னப்பு எது இது? சின்ன டிப்பேரை சாப்பிடுவீங்களே, 2 பேரும் சாப்பிடுவீங்களோ? இன்றைக்கு மீன் சாப்பிடுவீங்களே, அண்டா சமைச்சிட்டு தரேன், சாப்பிடுங்க. என்ன தீத்த வேணுமே? அம்மா தீத்தி விடுறேன். அதுக்கு என்ன அண்டா பிள்ளைக்கு மீன் தீத்தி விடுறேன். என்ன இதில் ஒரு முள்ளு மாதிரி தடிப்பாக இருக்குது. இதை நாங்கள் இப்படி பாந்தெடுக்க வேணும் கத்தியில். அரிசை மீன் சாப்பிடுவீங்களா நீங்கள்? மீன் சமைக்கலையா அம்மா? ஏன் இப்படி இப்படி மீன் கடைக்கு விற்கிறீங்களே? இதில் இப்போ தூளுப்பு சேர்க்கிறேன் பாருங்க. மஞ்சள், உப்பு, மஞ்சள், மிளகாய் தூளுங்கிற கறித்தூள் எல்லாம் இதில் வடிவ ஊற வேணும். இது இப்படியே ஊறட்டும். நாங்கள் இதை ஒன்றால் மூடி வச்சுட்டு நாங்கள் அடுப்பை மூட்டுவோம். பெருஞ்சீரகம், வெட்டி வச்சிருந்த பெரிய வெங்காயம், வெட்டி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்ப்போம். வெட்டி வச்சிருந்த உள்ளி சேர்ப்போம். ஒரு செத்தல் மிளகாய் எடுத்து அதை பிச்சு போட்டு 2 போடுவோம். வெங்காய பால் 3ஆம் தரம் புளிஞ்ச பால், தண்ணிப்பால் சேர்க்கிறது. இதால் ஒரு கரண்டி, இன்னும் ஒரு அரைக்கரண்டி சேர்ப்போம். ஏன்னாண்டாங்க மீன்லேயே தூள் சேர்த்துருக்குறேன் தானே, தேசி புளி சேர்த்துருக்குறேன் தானே மீனுக்கு. இப்போ நான் இந்த கரைக்கு பழப்புளி கொஞ்சம், புளிக்கரைசல் கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை கரைச்சி எடுத்து விட்டுருக்கோம். இப்போ இதை நாங்கள் நல்லா கிளறி விடுவோம். மீன் இதில் சேர்ப்போம். சரி, இதோட நாங்கள் இனி 1ஆம் பால் 2ஆம் பால் 2ஐயும் நாங்கள் இதோட சேர்ப்போம். வெங்காயம் வதக்கித்தானே போட்டு நாங்கள். இப்போ நான் இதோட கொஞ்சம் பச்சை வெங்காயம் பச்சையாக சேர்க்க போகிறேன். இந்த நேரத்தில் இந்த கறி கொதிச்சு வருது தானே, இதில் சேர்ப்பேன். நட்டி பேர நல்ல வாசனை தான் இருக்குது. மீனோட கறியில் நல்லா முழுசாக இருக்குது மீன்.